அன்புள்ளம் கொண்ட நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஜென் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் நம்ம பலன்கள் சொல்லின்னு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? அது மாதிரி இந்த இங்கிலீஷ் மாதம், இந்த இங்கிலீஷ் ஜூலை மாதத்துக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பலன்கள் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம என்னென்னா எல்லாமே குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, இது மாதிரி பெயர்ச்சிகள் பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் வருஷ கிரகங்கள்னு பேர், வருஷத்துக்கு ஒரு தரம் பயிற்சி ஆகும். ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் இப்போ சூரியன் கூடவே சுக்கிரனும் ஒரு 24 நாள் 26 நாளைக்கு ஒரு தரம் அது பயிற்சி ஆகும். புதன் வரும். புதன் ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடிய கிரகங்கள்ல அதுவும் ஒன்று. அது அடிக்கடி வக்ரமாகும் புதன். ஸோ அந்த மாதிரி புதன் வக்ரம் நமக்கு எப்படி பலனை கொடுக்கும், அது மாதிரி செவ்வாய் ஒன்று, செவ்வாய் கிரகமும் போகும். ஸோ இதெல்லாம் ஒரு மாதமும் மாறக்கூடிய விஷயங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒரே மாதிரியா இருக்கு, நமக்கு பல சூழ்நிலைகள் வருது இல்லையா, நமக்கு பல மாற்றங்கள் வருது. அதனால அதெல்லாம் சேர்ந்துட்டு எப்படி இருக்கு இந்த கிரகங்களினுடைய இது பண்றதுனால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமா ஒவ்வொரு மாசத்துலையும் பலன்கள் கிடைக்கும். அவங்களுக்கு வேலை தொழில் வேலை பார்க்குற இடத்துல இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல எப்படி இருக்கும், அவங்களுக்கு பண வரவுகளில் ஏதாவது எப்படி இருக்கும், அது மாதிரி குடும்பத்தில் எப்படி இருக்கும், உடல்நிலை கோளாறுகள் எப்படி இருக்கும், அவங்க என்ன சாமியை கும்பிடுறது நல்லது இந்த மாசத்துல, இப்படி எல்லா விதத்திலையும் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போறோம். ஸோ அது மாதிரி நம்ம பலன்கள் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, மகர ராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 10வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான். இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரம், அவிட்டம் 1, 2 பாதங்கள், இதெல்லாம் இந்த ராசியில இருக்கு. இப்ப இந்த மாசத்துல இந்த ராசிக்கு 3வது வீட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான், சகாய சனியா இருக்கக்கூடியவர், இப்ப வக்ரமாகிறார். இந்த ஜூலை 13ஆம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைகிறார். அதே மாதிரி சூரியன் உங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதி, அவர் 6ல இருந்தாரு, இப்போ 7க்கு வர போறார். உங்க ராசியிலேருந்து 7ஆம் இடத்துக்கு வர்றார் 16/7 அன்னைக்கு, அது ஜூலை 16ஆம் தேதி அன்னைக்கு. ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு 7வது வீட்டுல இருக்கக்கூடிய புதன் 18ஆம் தேதி அன்னைக்கு வக்ரமாகிறார். 26ஆம் தேதி அன்னைக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் 6ஆம் இடத்துக்கு போறாரு. 28ஆம் தேதி அன்னைக்கு 8வது வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாய் 9வது வீட்டுக்கு வர்றார். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். உங்க ராசியாதிபதி சனி பகவான் வக்ரம் அடையணும், உடல்நிலையில பாதிப்புகள், வேலை பழு கூடுறது, அதிக வேலை பார்க்கறது மூலமா கிடைக்கக்கூடிய பலன் கிடைக்காம இருக்கிறது. உங்களுக்கு பொதுவாகவே இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த ராசி நீல ராசி. ஸோ இந்த ராசிக்கு அதிபதி வேற சனி பகவான். ஸோ இந்த ராசி ஒரு சரராசி. ஸோ முன்னேறணும் அப்படின்னு நிறைய ஒர்க் எஃபர்ட்ஸ் போடுவாங்க, பட் பலன் கம்மியாக தான் கிடைக்கும். இவங்களுக்கு எப்பவுமே எல்லாமே கொஞ்சம் டிலேயா கிடைக்கும். இவங்களுக்கு வேற 10வது வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன்றதுனால ஒரு வேலைன்றது நிலையில இல்லாம இவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லி அது பண்ணா நல்லா இருக்கும், அப்புறம் அது பண்ணா நல்லா இருக்கும், அது பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லி மாறிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் அலைச்சல் ஒர்க்கில் பண்றவங்க, அவங்க தான் அவங்க ஜெயிக்க முடியும். அதனால அவங்க இடம் மாறுறது, உத்தியோகம் மாறுறது, இதெல்லாம் அவங்க இயல்பாகவே இவங்களுடைய பழக்கமா இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் அதுவும் 3வது வீட்டில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் மாறுறதுனால இந்த மாசம் பாதிக்கு மேல கொஞ்சம் ஒரு மாதிரி பயமா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சூரியன் வேற 8ஆம் வீட்டு அதிபதி, அவர் 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. சூரியனுடைய பார்வை வருது. ஸோ சூரியன் நவகிரகங்களுக்கெல்லாம் நாயகர்னா கூட அவர் உங்களுக்கு சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் தருவார். ஸோ நீங்க உற்சாகமா செயல்பட முடியும். உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 2/8ல இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள்னால குடும்பத்துல அடிக்கடி வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், அதையும் நீங்க சந்திக்கணும். அது மட்டும் இல்லாம குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு நல்லது நடக்கும். அதை நீங்க பார்த்துக்கணும்.
அது மாதிரி உங்களுக்கு வந்து உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்க்கிறார். ஸோ செலவினங்களை வந்து குறைக்கலாம். உங்களுக்கு வந்து இவ்வளவு நாள் இல்லாம வந்து படுத்தா தூக்கம் வரும், அயன செய்யன சுகஸ்தானம், ஏதாவது முதலீடு பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தா அந்த முதலீடு பண்ணிருக்கலாம். ஏற்கனவே பண்ண முதலீடுக்கு லாபம் கிடைக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு வந்து மற்றவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கலாம். இதெல்லாம் வந்து உங்க சுத்தி இருக்கிறவங்க மூலமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. புதன் வந்து உங்களுக்கு 7வது வீட்டுல இருக்கார், அவர் வக்ரம் ஆகிறார். ஆனா இந்த அவர் வக்ரம் அடைகிறது வந்து இந்த மாசம் பாதிக்கு மேலன்னு வச்சுங்களேன். அவர் 6வது வீட்டுக்கு அதிபதி, அதே மாதிரி 9வது வீட்டுக்கு அதிபதி. ஸோ அதனால வந்து என்ன ஆகணும், தடைகள், காரிய தடைகள் இந்த மாசத்துல முதல் பாதி வந்து உங்களுக்கு நல்லா நடக்கும். 2வது பாதியில காரிய தடைகள் இருக்கும், அதெல்லாம் சரியா போயிடும். ஏன்னா அதெல்லாம் சின்ன சின்ன கிரகங்கள் குறைச்ச நாள்லயே உங்களுக்கு மாறிடும். அதனால அதெல்லாம் சரியா போயிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு உடல்நிலை கோளாறுகள் வருமா அப்படின்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல வாக்குவாதங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா திருமணத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. உங்களுக்கு 7வது வீட்டுக்கு அதிபதி சந்திரன், அந்த வீட்டுல புதன் இருக்காரு, ஒரு 6வது வீட்டுக்கும் அதிபதியா இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள்ல திருமணம் வந்து கொஞ்சம் தள்ளி போறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மாதிரி வந்து உங்களுக்கு செவ்வாய் வந்து இந்த மாச கடைசியில அடுத்த மாசம் தான் வந்து அவர் மாறுறாரு. அவர் 8வது வீட்டுல இருக்கிறதுனால உடல்நிலை கோளாறுகள், முதுகு வலி, கை காலில் வலி, ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரி அவங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தசாபுத்திகள் வந்து உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும். ஸோ பொதுவாக வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு முதல் பாதி நல்லா இருக்கும், 2ஆம் பாதி கொஞ்சம் பிரச்சனைகளா இருக்கும்னா கூட உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான்றதுனால பொதுவாக வந்து நீங்க சனி பகவானை வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க சனி பகவானை போய் நவகிரகங்களில் உள்ள சனி பகவானை வணங்கி அதுக்கு 9 விளக்கு ஏற்றி வணங்கிட்டு வர்றது உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும். பொதுவாக இந்த மாதம் வந்து உங்க அனைவருக்குமே மிக நல்ல பலன்கள் தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கனாலே வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாத்துலயும் வெற்றி தான் கிடைக்கும். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.